அதன் நேரலையை பார்க்கலாம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கவியரசு கண்ணதாசன் அந்த பகுதியில் நேற்று இரவு 11:10 மணிக்கு ஹாட்ஷிப் உணவகத்திலிருந்து புகை வெளியே வந்ததாக அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்பு வானில் அங்கே சென்று தீய அணைக்க அந்த கடையினுடைய சட்டை உடைத்து இந்த சட்டை தூக்கும் போது தீ வெளியில் பரவி அதனால் 48 பேர் தீக்காயத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த 48 பேர் தீக்காயம் அடைந்த பிறகு உடனடியாக அவர்களை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலையும் ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் ஒருவர் அப்போலோ மருத்துவமனையிலையும் ஜிஹெச்சில் ஒருவரும் கிட்டத்தட்ட 48 பேர் இந்த தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மருத்துவமனையிலே உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருவர் ஏகராஜ் என்பவர் தீயணைப்பு இவர் சம்பவத்திலேயே உயிரிழந்து விட்டார். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தின் நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய மனைவி இங்கே ஆறுதல் சொல்லிக்கின்றோம். அவருடைய மகன்களும் மகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கின்றோம். அவர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரணையிலிருந்து உதவி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீயை அணைக்க முற்படுகின்ற பொழுது அதனால் ஏகராஜ் என்பவர் தீயணைப்பு வீரர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தைச் சார்ந்தவருக்கு வேலைவாய்ப்பும் அரசின் சார்பாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்பாராதமாக ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தீயில் காயம்பெற்ற அனைவருக்கும் அரசு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், தீயணைப்புத்துறைக்கு போதிய உபகரணங்கள் இல்லாததான் இந்த பாதிப்புக்கு காரணம் சொல்லப்படுது. தவறான தகவல். அனைவரும் அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைவரும் நாங்கள் விசாரித்தோம். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறமானது. அந்த சட்டை உடைச்சி மேலே தூக்கும்போது அதுக்குள்ளே இருந்த சிலிண்டர் வெடித்து வெளியில் வந்து தீ பரவுன காரணத்தினால அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர்களுக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த தீயினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதாவது இந்த சூழ்நிலையில் நீங்கள் தவறான கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் ஊடக நண்பர்கள் துயரமான சம்பவம் நடந்திருக்குது, தேவையற்ற கேள்வி தயவு செய்து தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் துக்கத்திலே இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் ஃபயர்மேன் இருக்கார், இன்னொருவர் எம்பிஏ படித்திருக்கார் சொல்லியிருக்கின்றார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அரசின் சார்பாக வேலை வழங்கப்படும். அரசின் சார்பாக அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்கப்படும். காயமுற்றவர்களுக்கும் அரசின் சார்பாக முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து நிதி உதவி அளிக்கப்படும். யார் இப்போ எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 48 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 32 பேர் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 32 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் 11 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. ஜிஹெச்சில் ஒருத்தர் பண்ணிருக்காரு. ஒருவர் நீங்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுகின்றது. ஆகவே அங்கங்கே இருக்கின்றவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் கடமை. அரசுடைய கடமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அது உத்தரவு வழங்கப்பட்டுகின்றது. மருத்துவமனையை சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் முகாமிட்டு ஒவ்வொருவராக தனித்தனியாக ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அந்த தீக்காலங்கள் எவ்வளவு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து சிகிச்சை அளிக்கின்றார்கள். ஒருவருக்கு கூட எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற நிலையிலே அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். கொடுங்கையூர் தீ விபத்தில் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் சந்தித்த முதலமைச்சர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு படை வீரரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் மேலும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.